6 டம்ளர் ஊற்றினா 5 டம்ளர் வரும். கீரை இழுத்துக்கும். இது கொதி வரட்டும். கீரை சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி மணத்தக்காளி கீரை நான் ஏற்கனவே கடையில் கூட்டெல்லாம் போட்டிருக்கேன். அதில் இது பண்ணியிருக்கேன், மணத்தக்காளி கீரை காட்டியிருக்கேன். வேணும்னா கூட நீங்கள் இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா கூட நான் அனுப்புகிறேன். அதுக்கு நல்லா சூப்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா கட்டியாக கிடைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி அந்த கசப்பும் தெரியாமல் போய்டும் அது. அதனால் கீரை வேகட்டோன்னு இதை கரைச்சிக்கலாம். கீரை வந்துடுச்சுங்க. இப்போ கீரை வெந்துடுச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றி கலக்கிடலாம். நல்லா இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இந்த சூப்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, சுகரு எல்லாத்துக்கும் கேட்குங்க. நீங்களும் மணத்தக்காளி கீரை கிடச்சா விடாதீங்க, கசக்குன்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் அந்த கார்ன்ஃப்ளவரும் தக்காளியும் போட்டுருக்கோம். அந்த கசப்பை எடுத்துரும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம